ஊட்டி நகராட்சி மார்க்கெட் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. நூற்றாண்டை கடந்த இந்த மார்க்கெட்டில் சுமார் 1700க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தன. இவைகளில் பெரும்பாலான கடைகள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை. இதனால் இந்த மார்க்கெட்டை மேம்படுத்துவதுடன் பழமையான கட்டிடங்களை இடித்துவிட்டு நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடங்கள் கட்டிட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊட்டி நகராட்சி மார்க்கெட்டில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அனைத்து கடைகளும் இடிக்கப்பட்டு புதிதாக கடைகள் கட்ட நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. முதற்கட்டமாக காஃபி ஹவுஸ் பகுதிக்கு அருகே உள்ள பன்றி இறைச்சி கடைகள் முதல் எலக்ட்ரிக்கல் கடை வரை 190 கடைகள் இடித்துவிட்டு தரைத்தளத்தில் 126 4 சக்கர வாகனங்கள், 163 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதியுடன் பார்க்கிங் தளமும், முதல் தளத்தில் 240 கடைகள் கட்ட திட்டமிட்டு பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் துவங்கியது. இதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் கீழ் ரூபாய் 18 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. புதிய கடைகள் கட்டுமான பணிகள் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன் துவக்கப்பட்டது. இந்த கடை வைத்திருந்தவர்களுக்கு தற்காலிக கடைகளாக ஏடிசி பகுதியில் அமைத்து கொடுக்கப்பட்டது. ஓராண்டுக்குள் புதிய கடைகள் கட்டப்பட்டு மீண்டும் வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக கட்டுமான பணிகளில் சற்று தோல்வி ஏற்பட்டது. இந்நிலையில் மீண்டும் கடைகள் கட்டுமான பணிகள் வேகம் எடுத்துள்ளது. முதற்கட்டமாக முதல் தளத்தில் 85 கடைகளின் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்கீடு செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான பணிகள் தற்போது துரிதமாக நடந்து வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே கடைகள் வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.